பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து தேவனை நம்ம தியானித்து அங்கே இருக்கக்கூடிய வசனங்களை கை கொண்டு வீட்டுக்கு வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு தைரியத்தையும் ஒரு புது அனுபவத்தையும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். எக்காரணத்தை கொண்டுட்டும் நம்ம ஒரு தேவ சமூகத்துக்கு போகிறத அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுவும் முக்கியமாக குறிப்பாக பிள்ளைகள் அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அலட்சியப்படுத்தவே கூடாது. சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்தே அந்த பழக்கத்தை தேவ சமூகத்தில் உட்காந்து தேவனுக்காக உட்காந்து தியானிக்கிறது அப்படிங்கிறத வளர்த்துக்கிறது, அதை நம்ம கொண்டு போய் குழந்தைகளுக்கு சொல்றது அப்படிங்கிறது முக்கியமான கடமைகள்ல நம்மளுக்கு ஒன்று. ஏன் அப்படின்னா தேவனுடைய திட்டம் அது போன்றதான். குழந்தைகள்லேருந்தே குழந்தைகளுக்கு அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி பழகணும். அப்போதான் அந்த குழந்தைகளுக்கு ஒரு தேவனுடைய அந்த குணாதிசயங்கள் சின்ன வயசுல இருந்து வரத்துக்கு ஒரு காரணமாக அமையும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளை நம்ம தேவைப்படும் போது மட்டும் கூட்டு போறது, மற்ற நேரங்களில் பரவாயில்ல ரெஸ்ட் எடுக்கட்டும் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் என்ன பண்ண ஆரம்பிச்சோம், அவங்கள கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு அதுவே என்ன ஆயிரும்னா தேவனை விட்டு அவங்க தூரமா போகக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்புகளா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எக்காரணத்தை முன்னிட்டும் சமரசமே பண்ணக்கூடாது. அவங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, எனக்கு இந்த வாரம் முடியல, நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு சொன்னா கூட நம்ம கேட்கவே கூடாது. அவங்கள கூட்டிட்டு போக வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களாகிய நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல அதிகாரம் 5ல ஒரு விஷயம் தெளிவா சொல்றாரு. 5வது வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 6வது பாருங்க, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். 5-6. அதே மாதிரி பார்த்தோன்னா 10வது வசனம் பாருங்க, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஸோ நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், நம்ம என்னதான் நம்ம நல்லது செஞ்சாலும், ஆனால் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறோம், நம்மளுக்கு எல்லாமே செய்கிறோம், ஆனால் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம கவலைப்படவே தேவையில்ல. அது ஆண்டவருடைய நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க் மாதிரி தான். ஸோ எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பரலோக ராஜ்யம் நம்மளுக்கானது அப்படின்னு நினைங்க. அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம மட்டும் போகக்கூடாது, நம்மளுடைய பிள்ளைகளையும் அழைத்து போகணும். அதனால அவங்கள தேவ சமூகத்துக்கு கூட்டிட்டு போகணும். ஓகேங்களா?